ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது தர்ஷன் அவங்க செஞ்ச ரெசிபி தான். மேங்கோ சில்லி சீஸ் கேக் ரொம்ப வித்தியாசமாக மிளகாய் சேர்த்து ரொம்ப சூப்பராகவே செஞ்சுருந்தாரு. இது நம்ம கிச்சனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யஸ்முஜி கிச்சன். இப்போ முதல்ல ஒரு கப் அளவு 50-50 பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு ஏர் பேக் கவரில் சேர்த்துக்கிறேன். இது ஏர் பேக் கவரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டலாம். நல்லா பவுடராக எடுத்து விடுங்க. நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து பவுடராக எடுத்ததை அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவு பட்டர் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. நான் பட்டர் மெல்ட் பண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எல்லா பக்கம் பரம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி இது ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது ஒரு எந்த கப்பில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த கப்பில் இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து அரை கப்பளவு எடுத்து இதை நல்லா அமுத்தி விட்டு இது செட் ஆகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். விதைகள்லாம் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துருவோம். விதைகளோடு சேர்த்ததுனால தான் காரமாக இருந்துச்சு. இந்த விதைகள் இல்லாமல் சேர்த்தா காரம் இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூட மாம்பழத்தையும் கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுவும் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் நான் சீஸ் சேர்த்துக்கிறேன். நான் க்யூப் சீஸ் தான் சேர்த்துருக்கேன். இதில் சீஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றாகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மேங்கோவை அதையும் கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சீஸை இது மேலே எடுத்து வச்சிடலாம். சீஸை எடுத்து வச்சு நல்லா செட் பண்ணி விட்டுடலாம். செட் பண்ணி விட்டுட்டு நம்ம மேங்கோவும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சோம்ல அதையும் இது மேலே எடுத்து வச்சிடலாம். இது காரம் இல்லாமல் வித்தியாசமாக பச்சை மிளகாய் வாசனையோட மாம்பழ டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஒரு பச்சை மிளகாய் மேலே எடுத்து வச்சுறேன். இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் இப்போ எடுத்து சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் குக்கு வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.